ஆவுடையார் கோயில் முன்மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் உள்ள சிற்பங்க இது பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக தவம் செய்கிறான் அப்படின்னு அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க, மற்றவங்களும் பேசுகிறாங்க. இது தவறுங்க. இது அர்ஜுனன் தபஸ். அதாவது சிவனிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் செய்கிறான். அப்பொழுது ஒரு காட்டுப்பன்றி வேகமாக உரிமை கொண்டு அர்ஜுனன் மீது பாய்கிறது. தன்னுடைய தவத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணி அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து அதன் வாயில் எய்கிறான். அப்போது ஒரு வேடனும் அந்த பன்றியின் பின்புறத்திலே ஒரு அம்பை எய்கிறான். பன்றி இறந்து விடுகிறது. அர்ஜுனனும் அந்த வேடனும் தன்னுடைய அம்பினால் தான் அந்த பன்றி இறந்தது என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். அது பெரிய சண்டையில் போய் முடிகிறது. அப்போ அர்ஜுனன் நினைக்கிறான், தன்னால் இந்த வேடனை வெல்ல முடியவில்லையே, இவன் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கும் போது அந்த வேடன் சிவபெருமானாக உருவெடுக்கிறார். அப்போது பார்வதி பரமேஸ்வரராக அங்கே காட்சியளித்து, அர்ஜுனா, உன்னுடைய தவ வலிமையையும் உடல் வலிமையையும் வில் ஆற்றலையும் சோதிப்பதற்காகவே நான் இதை செய்தேன். உனக்கு வேண்டிய பாசுபத அஸ்திரத்தை நான் உனக்கு வழங்குகிறேன், ஜாக்கிரதையாக பயன்படுத்து என்று அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அர்ஜுனனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அந்த அர்ஜுனன் தபஸ் தான் இந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பம். அர்ஜுனனோட வலது பக்கம் பன்றியும் இடது பக்கம் வேடனும் நிற்கிறத பாருங்க.